வணக்கம் மக்களே, சேனல் 5 சினிமா பார்த்துட்டு இருக்கீங்க. நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ ஒரு மூவி ரிவ்யூ வீடியோ. எந்த மூவி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பயோஸ்கோப் அப்படிங்கிற ஒரு மூவி. எப்போப்பா தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேட்டரில் ரிலீஸ் ஆகலை. இந்த படம் வந்து ஆஹா அப்படிங்கிற ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மில் தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது. எஸ், அப்படி என்ன இந்த மூவியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சராசரி எல்லா படங்கள்லேயும் இருக்க கதை மாதிரி இந்த படத்தோட கதை கிடையாது. ஒரு படத்தை எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிற அந்த கதையோட கதை தான் வந்து இந்த பயோஸ்கோப். நீங்கள் டைட்டிலே பார்த்தீங்கன்னா தெரியும், போஸ்டர்ஸ்லாம் போயிட்டு பயோஸ்கோப் எ ஸ்டோரி ஆஃப் த ஸ்டோரி அப்படிங்கிறது தான் வந்து போட்டிருப்பாங்க. ஒரு கதையோட கதை தான் இந்த படம் அப்படிங்கிற மாதிரி. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சங்ககிரி ராஜ்குமார் அப்படிங்கிற ஒரு நபர் தான். இவரை பற்றி இந்த கதையில் சொல்லும்போது கொஞ்சம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தோட கதை புதுசாக ஒன்றும் இல்லை. நீங்கள் 3 படம் எப்போ ரிலீஸ் ஆச்சு இல்லையா, நம்ம தனுஷ் அவர்களோட 3 படம், அந்த படத்தப்போ அந்த படத்துக்கூடயே கிளாஷாக ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் வந்து வெங்காயம் அப்படிங்கிற ஒரு படம். அதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்போது மக்கள் மத்தியில் வந்து ரீச் கிடைக்கல, தேட்டர் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி உண்மையிலேயே இப்போ டேரக்டர்ஸ், சின்ன பட டேரக்டர்ஸுக்கு இருக்கிற நிறைய பிரச்சனைகளையும் வந்து இதில் பேசியிருக்காங்க. இப்போ சின்ன பட டேரக்டர்ஸ்னு இல்லை, இது முன்னாடி இருந்தே இப்படி தான்ப்பா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் வந்து இந்த கதையில் பேசியிருக்கனால டைரக்டர்ஸ் இல்லை வந்து இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்க நிறைய பேரால் ஈஸியாகவே வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும் இந்த படத்தை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு முக்கியமாக இந்த படத்தை. ஓகே, அப்போ வந்து 3 படத்தை கூட கிளாஷுக்காக ரிலீஸ் பண்ணல, இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த படம் வந்து ஒரே டேட்டில் ரிலீஸ் பண்ணப்பட்டனால அந்த படம் ஓடலை. அப்படி இருக்கும்போது இப்போது நிறைய டேரக்டர்ஸ்லாம் ஒரு சில படங்களுக்கெல்லாம் ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா. அதே மாதிரி அப்போ வந்து டைரக்டர் சேரன் அவர்கள் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு அந்த டைரக்டருக்கு கால் பண்ணி, இல்லை நான் இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வெங்காயம் அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து இந்த படம் மறுபடியும் திரைக்கு வருது. அப்போது நிறைய வரவேற்பை வந்து பெற்றிருக்கு இந்த படம். அப்போயும் அந்தளவுக்கு அவங்க நினச்ச அளவுக்கு ஓடலைனாலும் ஓரளவுக்கு நல்ல ஒரு கலெக்ஷனை வந்து இந்த படம் எடுத்திருக்கு. அந்த படத்தை எடுக்கிறதுக்கு இந்த டைரக்டர் வந்து என்னென்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு கிட்டத்தட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், ட்ராமா. அதுதான் வந்து இந்த படம் பயோஸ்கோப். ஓகே, இந்த படத்தில் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் நடித்த யாருமே வந்து ஆக்டர்ஸ் கிடையாது. அந்த படத்தை எடுக்கிறதுக்கான க்ரூ மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க தெரியுமா. அந்த க்ரூ மெம்பர்ஸ் யாருன்னு கேட்டிங்கனாலே உங்களுக்குலாம் வந்து ஆச்சரியமாக இருக்கும். அந்த டைரக்டர் வீட்டில் இருக்க சின்ன பசங்க, தம்பிங்க, அப்புறம் தங்கச்சிங்க, அதுக்கப்புறம் அவங்களோட தாத்தா பாட்டி, அவங்க எல்லாரையும் வச்சு தான் வந்து அவர் இந்த படத்தை எடுத்திருக்காரு. அதோட அந்த ப்ராசஸ் இருக்குது தெரியுமா, அவர் எப்படி இவங்க எல்லாருக்குமே வந்து கேமரா ஹேண்டில் பண்ண சொல்லி கொடுத்து, ட்ராலி ஹேண்டில் பண்ண சொல்லி கொடுத்து, இதுதான் ஷார்ட், இதுதான் ஒயிட் ஆங்கிள், இது வந்து க்ளோஸ்அப்பு, அதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்து, இது மியூசிக், இது டப்பிங், அந்த ப்ராசஸே வந்து ஒரு யதார்த்தமான நகைச்சுவை வந்து இந்த படத்துக்கு ஆட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எப்படி சொல்கிறது, அந்த நம்ம வீட்டில் கிழவிகள்லாம் இருக்கும் தெரியுமா, கிழவிகள், அந்த தாத்தா பாட்டி அவங்களாம் இருப்பாங்கள்ல. நம்ம ஒன்று சொல்லுவோம், அவங்க ஒன்று வந்து புரிஞ்சுக்கிறது, அவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறது, இந்த டெக்னாலஜி, இந்த கேமராவெல்லாம். அந்த நகைச்சுவை வந்து இந்த படத்தில் ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகிருக்குன்னு கூட உண்மையிலே அங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவர் எந்த அளவுக்கு போராடி இருக்கார் இவங்க எல்லாருக்கிட்டே வேலை வாங்குறதுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த ஸ்ட்ரகிள் இந்த படத்தில் வந்து ரொம்ப நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் சும்மா ஃபன்னாக மட்டும்தான் இருக்கா இந்த படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் கிடையாது. அதை தாண்டி ஒரு சோசியல் மெசேஜாக அவர் பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோசியக்காரங்கள்லாம் இருப்பாங்கள்ல, ஜாதகம் பார்த்துட்டு இவங்க வந்து இப்போக்குள்ளே செத்துருவாங்க, இல்லைனா வந்து இவங்களுக்கு ஃபெயிலியர் தான் நடக்கும், இவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் இருக்குது தெரியுமா. அதனால அவரோட சித்தப்பா வந்து இறந்துருக்காப்புல முன்னாடியே. அந்த இறந்தனால இந்த ஒரு தாக்கத்தை வந்து பதிவு பண்ணணும். இந்த ஜாதகம் பார்த்துட்டு இதை நம்பிக்கிட்டு இருக்காங்களே மக்கள், இல்லை பரிகாரம் பண்ணிட்டா சரியாயிரும் அப்படிங்கிறதுனால இந்த ஜோசியக்காரங்களுக்கெல்லாம் போய் காசு கொடுக்குறாங்களே, இதை வந்து ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சியாக தான் இந்த படத்தை வந்து அவர் ஃபஸ்ட்டு எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஒரு மெசேஜும் இந்த படத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். இப்போது மோஸ்ட்லி அந்த ஜாதகத்தெல்லாம் யாரும் பெருசாக நம்புகிறாங்களா அப்படின்னா தெரியல. இருந்தாலும் ஒரு சில இடங்களில் இன்னமும் அந்த ஜாதகத்தை நம்புறது, வீட்டில் வந்து அவங்க சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான், ஐயோ ஜாதகத்தில் போட்டிருக்குன்னா நீங்கள் செத்துருவீங்க இந்த டைமுக்குள்ளே அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் ஒரு சில இடங்களில் கண்டிப்பாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அப்போ நரபலி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப அதிகமாக பேசப்பட்டு வந்த ஒரு கான்ட்ரவர்சி.
அந்த டைம் பீரியடில். ஸோ அதையும் வந்து இந்த படத்தில் பேசியிருக்காங்க. முன்னாடி பேசியிருந்தாங்க. அந்த படத்தில் நான் எதனால் வச்சேன் அப்படிங்கிறத இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ இதுதான் இந்த கதை பயோஸ்கோப் அப்படிங்கிற ஒரு படம். இதை தாண்டி இது இந்த ஒரு சம்பவத்தை மட்டும்தான் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு டைரக்டரோட கனவுங்கிறது என் படம் யாருக்காவது தாக்கத்தை ஏற்படுத்தணும், இது யாரையாவது மாற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தானே. இவர் படத்தினால உண்மையிலேயே வாழ்க்கை மாறின ஒரு கப்பலும் வந்து இந்த படத்தில் வந்து இருக்காங்க. அவங்க என்னென்னா இந்த 2 சம்பவமுமே வந்து சைமல்டேனியஸாக நடந்திருக்கு. இவர் படம் ரிலீஸ் ஆகி பெரிதளவுக்கு ஓடலை, ஒரு டீசெண்டான கலெக்ஷன் எடுக்குது. இந்த படத்தினால இன்னொருத்தவங்க வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான ஒரு சேஞ்ச் வந்து நடந்திருக்கு. அந்த சேஞ்ச் என்ன அப்படிங்கிறத நமக்கு அந்த படத்தில் தெரியாது. அதை வந்து இந்த படத்தில் ரொம்ப கிளியராகவே காட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அவ்வளோதான் காய்ஸ். இதே மாதிரி இன்னொரு மூவி ரிவ்யூவில் உங்களை வந்து சந்திக்கிற வரை விடைபெற்றுக்கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா. இதே மாதிரி ஒரு ஃபிலிம் மேக்கிங்கில் இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ரிவ்யூ, இந்த படத்தை பற்றி உங்களோட தாட்ஸை அண்ட் வியூஸை கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க, மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா சேனல் 5 சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.